ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤتون ما أتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. صدق الله العظيم. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் பிரசன்னத்தை ஆரம்பிக்கின்றேன். அவனை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அவன் வணக்கத்துக்குரிய நாயகர்களாக சாட்சி கொடுக்கிறது. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனால் இறுதி ரசூலாக, இறுதி நபியாக, உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களது குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிகங்கள், தாபியங்கள் இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது உண்டாவதாக பிரார்த்திக்கின்றார். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய நேர்காலத்தோடு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமணியின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக இறைக்கட்டளைகளாக இவைகளுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தனது வாழ்க்கையில் ஏற்று புகழ்ந்து நடக்குமாறும் இவற்றை தவிர்த்து நடக்குமாறு தடைக்கட்டளை விதித்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தக்வா செய்து வாழ்வாறு பணித்துக் கொள்கிறேன். வெற்றிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கக்கூடிய குறைவான அமல்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவைகளிடம் இருப்பதே இஸ்லாம் எதிர்பார்க்கும் ஒரு விடயமாகும். அன்பானவர்களே, ரமலான் ஒவ்வொரு வருடமும் மனிதர்களுக்கு தரக்கூடிய பல படிப்பினைகள் அந்த ரமலானுக்கு பின்னால் மனிதர்களை அந்த படிப்பினையோடு அந்த பயிற்சி பாசறையில் வளர்ந்த பயிற்சி எடுத்த அந்த மாணவர்களை போன்று அவர்கள் தொடர்ச்சியாக ரமலானுக்கு பின்னால் இருக்கின்றார்களா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக வித்தியாசமின்றி ஏனைய வருடங்களை போன்று இந்த வருடமும் ஒவ்வொரு மசூதிகளும் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கைர் எந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவன் ரமலான் வந்தால் என்ன, ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலப்பகுதிகளாக இருந்தால் என்ன, ஒவ்வொரு நேரங்களிலும் அவன் வணங்குவது ரமலானை அல்ல, அவன் வணங்குவது ரமலானோடு நோன்போடு தொழுகையோடு எங்களை தொடர்புபடுத்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுவை. எனவே அது ரமலானுக்கு பின்னாலும் அவர்கள் அல்லாஹுவை நெருங்கியிருப்பார்கள். ஏனென்றால் ரமலான் என்று சொல்வது அழியக்கூடிய முடியக்கூடிய ஒன்று. ஆனால் ரமலானை எங்களுக்கு தந்தவன், ரமலானில் எங்களுக்கு நோன்பு நோட்பதற்கு வாய்ப்பு அளித்தவன், பெருநாளுடைய தினத்தை எங்களுக்கு தந்தவன், அவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களில் இருந்துதான் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ஹய், அல்லாஹ் கய்யூம்.
அவன் நிலையானவன், அவன் நித்திய ஜீவன். ரமலான் என்று சொல்வது அது ஒரு மஹ்லூக், அது படைக்கப்பட்ட ஒன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைக்கப்பட்டதை போன்று ரமலானும் ஏனைய எல்லா நாட்களும் அல்லாஹ்வின் மூலமாக படைக்கப்பட்டது. அது லைலத்துல் கத்ராக இருந்தாலும் இது அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றதை ஒழிய, ஆனால் அதை ஏற்படுத்தியவன் அவன் ஹய்யுல் கய்யூம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அவன் தான் இருக்கின்றான். ஷவ்வாலுடைய மாதம் நாங்கள் இப்போது ஹஜ்ஜுடைய அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத் என்று சொல்லப்படக்கூடிய 3 மாதங்களில் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 மாதத்தின் ஆரம்ப மாதத்தில், ஹஜ்ஜுடைய ஆரம்ப மாதத்தில் இருக்கிறோம். இப்போதும் அதை அல்லாஹ் தான் இருக்கிறான். இந்த மனிதனிடத்தில் ரமலான் தந்த அந்த பாடங்கள், ரமலானில் நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருந்தவை, ரமலானில் மஸ்ஜிதோடு நாங்கள் தொடர்பாக இருந்தவை, ரமலானில் நாங்கள் பரவான தொழுகைகளை முறையாக நேரத்தை எதிர்பார்த்திருந்து அல்லது தனது தொழிலோடும் தனது வேலைகளோடும் தனது கடமைகளோடு இணைந்து இருக்கக்கூடிய அதே வேலைகளில் என்னது பரவான தொழுகையை நான் தவறிவிடக் கூடாது, அதை மஸ்ஜிதிலே சென்று முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு வாழ்ந்த மனிதர்கள் அதற்கு பின்னாலும் அதே நிலையில் அவர்கள் வாழ்வார்கள். ஏன்? அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த ரப்பை வணங்குகின்றேனோ அந்த ரப் ஹய்யுல் கய்யூம். இதற்கு முதலாவது ஒரு விடயம் தேவை. அதுதான் நாங்கள் எங்களுடைய வணக்கங்களின் போது, யா அல்லாஹ், நான் செய்த இந்த தொழுகையை, நான் நோட்ட இந்த நோன்பை, நான் செய்த இந்த தராவீகை, நான் செய்த தௌபாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஏன் செய்தான் மனிதனுடைய உள்ளத்தில் நீ நோன்பு நோக்கியிருக்கிறாய், உனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கும், நீ கியாமுல்லைல் தொழுதிருக்கிறாய், உனக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு மமதையை, பெருமையை, அது போதும் என்ற நிலையை அவன் மனிதனை உருவாக்கிவிட்டால் இவர் தான் ஒரு பெரிய ஒரு வணக்கசாலி என்பதாக நினைத்து விடுவார். அன்பானவர்களே, இதற்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த வசனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தருகிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருந்து கஅபாவை நிர்மாணிப்பதற்காக குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். குறிப்பான ஒரு இபாதத் வேறு யாருக்கும் அதை செய்ய முடியாது, அவருக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு கொடுத்த வழக்கம் என்ன? நீங்கள் கஅபாவை நிர்மாணிக்க வேண்டும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்மாணிப்பதற்காக அவருக்கு பொறுப்பு கொடுத்தார். இப்போது அவனுக்கு அந்த சந்தோஷம், அந்த பெருமை இருக்க வேண்டும். அவ்வாறு யாராவது ஒருவர் தியாகம் செய்துவிட்டு, நோன்பு நோற்றுவிட்டு, இதர வணக்கங்களை செய்துவிட்டு நான் ஒரு வணக்கசாலி என்பதாக தன்னுடைய உள்ளத்திலே ஒரு நினைவு வருமாயின், நான் இந்த ரமலானில் 7 தடவைகள் குர்ஆன் முடித்திருக்கிறேன், நான் இந்த ரமலானில் 5 தடவைகள் குர்ஆன் முடித்திருக்கிறேன் என்று அந்த குர்ஆனை ஓதியதையும், நோன்பு நோற்றுவதையும், கியாமுல்லைல் தொழுவதையும், நான் செய்த சதகாக்களை வைத்து எனது உள்ளம் பெருமைப்படுவாயின், நான் ஒரு வணக்கசாலி என்ற நினைவு ஏற்படுவாயின், இந்த மிக சிறப்பான இந்த வணக்கத்திற்கு இறைவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை வைத்து அந்த ரசூல் பெருமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இது ஏற்பாய் தராவின் ஒரு தவானி எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கஅபாவுடைய சிவறுகளை அவர் ஏற்றி, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கட்டளை அவர் நிறைவேற்றிய போது அவர் என்ன சொல்கிறார்? ரப்பனா தகப்பல், யா அல்லாஹ், என்னுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயா? யா அல்லாஹ், எங்களிடமிருந்து எங்களுடைய நாங்கள் செய்யும் இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இது ஏன் அல்லாஹ் தஆலா திரும்பவும் அந்த நபியுடைய அந்த ரசூலுடைய வார்த்தையை ஏன் திரும்பவும் இந்த குர்ஆனிலே கொண்டு வருகிறார்
இந்த உம்மத்தை கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் நீங்கள் எந்த இபாதத் செய்த போதும் அந்த இபாதத்தை அல்லாஹ்விடம் பொருத்தமானதாக ஆக்க வேண்டும் என்பதை நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். நீங்களும் அவ்வாறு தன்னுடைய இபாதத்தை கொண்டு சந்தோஷம் அடையாமல் இன்னும் நான் செய்ய வேண்டுமே, எனது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டுமே. நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் மேலே ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யுத்தூன மா அத்தவ் வ குலூபுஹும் வஜிலத். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் போது அவர்கள் பயந்தவர்களாக, அச்சப்பட்டவர்களாக, அவர்கள் அந்த வணக்கத்தை அந்த சிறக்காக செய்கிறார்கள். அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பீதி இருக்கிறது. அவர்கள் தொழுகிறார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம், அச்சம் இருக்கிறது. உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா சதகாவை சொல்லிவிட்டு தஃசீருல் உலமாக்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் இவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களின் போதும் இவர்கள் இந்த அமல்களை செய்துவிட்டு அவர்கள் அச்சத்தோடு இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், முல்லதீன யஷ்ரபூனல் கம்ர வ யஸ்ரூன வ யஸ்ரூன். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் தன்னுடைய வணக்கங்களை செய்து கொண்டு விபச்சாரத்தில், திருட்டில், அதே போன்ற அநியாயங்களில் ஈடுபடக்கூடியவர்களையா சொல்கிறார்கள் என்று நபி அவர்களிடத்தில் கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, சித்திக்குடைய மகளே, வலக்கின்னஹும் யுஸல்லூன வ யஸூமூன வ யதஸத்தகூன். இவர்கள் யார் என்றால் இவர்கள் மனிதர்கள் இருக்கக்கூடிய புனிதர்கள். இவர்கள் நோன்பு நோக்குப்பார்கள், தொழுவார்கள், சதகா கொடுப்பார்கள். ஆனால் இவர்களுடைய எல்லா அமல்களுக்கு பின்னாலும் நான் ஒரு பெரிய வணக்கசாலி என்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்கார். அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானா என்ற அச்சத்தோடும் ஆதரவோடும் அவர்கள் இருப்பார்கள். நபியவர்கள் கூறினார்கள், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத். அவர்கள் தான் தன்னுடைய வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று போட்டி இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள். தன்னுடைய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுப்பானா, என்னுடைய வணக்கம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பொருத்தமான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதாக அவர்கள் அச்சத்தோடும் ஆதரவோடும் இருப்பார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரக்ஸுல் அலியா اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. துஆக்களுடைய மிக முக்கியமான ஒரு தலைமையான ஒரு துஆ இருக்குமாயின் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாகும். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்வது மனிதர்களுடைய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் மறுமையில் 2 வகையான தேவைகளையும் அதிலே அவன் இணைத்து வைத்திருக்கிறான். ஏன் அதில் ஒரு மனிதன் தொழுதுவிட்டு தன்னுடைய தொழுகைகளை கொண்டு சந்தோஷப்படுவதற்கு மாற்றமாக அவன் தொழுது கொண்டிருக்கும் போதும், யா அல்லாஹ், நான் உனக்காக உனக்கு முன்னால் கைகட்டி நிற்கிறேன், உனக்காக எனது தலையை குனித்து நான் ருக்கு செய்கிறேன், சுஜூத் செய்கிறேன், நான் உன்னை புகழ்கின்றேன், உன்னுடைய நபி கற்றுத்தந்தது போன்று உன்னை வணங்குகிறேன். இறைவா, இந்த தொழுகையில் எனக்கு நிரந்தரமாக இருக்கும் வாய்ப்பை தந்தருள்வாயாக என்று அவர் அந்த தொழுகையை நிரந்தரமாக இருக்க வேண்டும், இந்த நேர்களில் நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கின்றார்களே, இவர்தான் நிச்சயமாக பிரார்த்தனைகளில் பிரார்த்தனைகளில் மிக சிறந்த பிரார்த்தனை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களை, தொழுது கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ் என்னை நேர்வழியில் ஆக்கி வைத்திருக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தலாலத், அல்லாஹ் மனிதனுக்கு அவன் விருப்பம் இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேர்வழிக்கு மாற்றமான நிலை என்னுடைய உள்ளத்தில்
என்னுடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் எனக்கு வரக்கூடாது என்ற சிந்தனையோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையின் போது பிரார்த்தனை செய்ய வேண்டிய முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். இதில் மனிதனுடைய உள்ளத்திற்கு மிக ஒரு படிப்பினை இருக்கின்றது. நான் தொழுதால் மாத்திரம் அல்லாஹ் தஆலாவை அடைந்து கொள்ள முடியாது. உடம்பால் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உள்ள வழிகள் திறக்கப்படுவதில்லை. மாறாக என்னுடைய உள்ளம் அவர்களுடைய உள்ளம் இறைவனோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பிரார்த்தனை எடுத்து காட்டுகின்றது. நான் தொழுகின்றேன் என்பதற்காக வேண்டி, நான் ஹஜ் செய்திருக்கிறேன் என்பதற்காக வேண்டி, நான் செய்யக்கூடிய இதர அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிவிட்டேன் என்ற ஒரு சிந்தனையோடு மனிதன் வாழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள், யா முஆத், இன்னி லமுஹிப்பு, முஆதே, நான் உன்னை மிக அதிகம் நேசிக்கிறேன். லா ததா துபுர குல்லி ஸலாத்தின் அன் தகூல், நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த வார்த்தைகளை சொல்ல மறந்து விடாதே. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் உன்னோடு மிக பாசமாக இருக்கிறேன், உன்னோடு இரக்கமாக இருக்கிறேன், நான் உன்னை மீது கருணை செய்து நான் உனக்கு இந்த அறிவுரையை சொல்கிறேன் என்று நபி அவர்கள் அவருடைய மனதை வெல்லும் வார்த்தைகளை சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால், யா அல்லாஹ், உன்னுடைய நினைவோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆக்கியிருக்கிறாய். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, இறைவா, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கி வைப்பாயாக. வ ஹுஸ்னி இபாதத்திக், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தருள்வாயாக. அன்பானவர்களே, ரமதானில் சப்புகளில் எனது காலுக்கு ஒரு இடம் இருந்தது. ரமலானுக்கு பின்னால் ஒரு சுபருடைய தொழுகையை கூட இன்னும் சொல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. நவுதுபில்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களை அவனுடைய விரும்பக்கூடிய அந்த சுவர்க்கத்திற்கு படைத்திருக்கின்றானா, நரகத்திற்காக வேண்டி படைத்திருக்கின்றானா என்பதை ஒரு மனிதன் குர்ஆனை வைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுடைய ஆசையான அந்த தூக்கத்தை அவன் விட்டுக் கொடுத்து, அல்லது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் விலைகளை விட்டு அவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினால் அவன் சுவனத்தின் பக்கம் செல்லக்கூடியவன். وَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. யார் இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுத்தவற்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செய்து அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவனுக்கு சுவனம் செல்லும் அந்த வழியை நாங்கள் இலகுவாக ஆக்குவோம். அல்லாஹ் அந்த வழியை எங்களுக்கு திறந்து கொடுக்காவிட்டால், அன்பானவர்களே, ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே ஒரு சுஜூத் கூட செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கம் இலைஹி. நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் எடுப்போம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறானா, நபியே, நாங்கள் உங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் ஈமானில் உறுதிப்படுத்தாவிட்டால் லகத் கித்த தர்கம் இலைஹி, நீங்களும் அவர்களுடைய முஷ்ரிக்கானவர்களுடைய முனாஃபிக்குகளுடைய யஹூதிகளுடைய நசாராக்களுடைய அந்த வழியில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு நீங்களும் அவர்களின் பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாங்கள் கேட்கின்றோம் என்பானவர்களே. இதைத்தான் அல்லாஹ் தஆலா நபியை ஓவஜதக அல்லாஹ் பாதா. நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே, உங்களுக்கு நேர் வழினா என்னன்னு தெரியாம இருந்தது, உங்களுக்கு நேர் வழியை காட்டியிருந்தான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா?
பாவங்களை உங்களிலிருந்து இல்லாமலாக்கி உங்களுக்கு இபாதத் செய்யறதுக்கும் நல்லமல் செய்யறதுக்கும் என்ன வணங்குறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இதா அராத அல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலா. நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால் அவனை பயன்படுத்தும். சஹாபாக்கள் கேட்டார்கள், வகைஃப இஸ்தஅமலு, அல்லாஹ் பயன்படுத்துவதுண்டா என்ன யார் சொல்லுவார்? இப்படி அல்லாஹ் பயன்படுத்துவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் ஃபயக்பிரு அலைஹி. அவனுக்கு நல்லவன் செய்வதற்குரிய வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்போடு அவனுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து கைப்பற்றுவான். அவனுக்கு நல்லவன் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களை நாங்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஈமானில் உறுதியாக ஆக்காவிட்டால், சூராவுடைய 48வது நாங்கள் உறுதியாக அவ்வாறு ஆக்காவிட்டால் நீங்களும் வழி தவறியவர்களோடு சேர்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு நேர்வழி என்பதை என்னவென்று நாங்கள் காட்டாவிட்டால் நீங்கள் இந்த நேர்வழி என்ன வழிகிறது என்ன என்று தெரியாதவராக உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள். உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தான் இந்த ஹிதாயத்தின் பக்கம் திறந்து வைத்தோம். அல்லாஹ் பொதுவாக நீங்கள் அனைவரும் பார்த்து சொல்கிறான், நோன்பு வந்தா என்ன, நோன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலப்பகுதியாக இருந்தா என்ன, ஒரு மனிதனுக்கு அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் அவருக்கு ஆக்காவிட்டால் அவனுக்கு நேர்வழி அந்த சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியம். யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவனுக்கு மார்க்கத்தை விளங்குவதற்குரிய வாய்ப்பாக அவனுக்குடைய அல்லாஹ்வுடைய சத்தம் அவனுக்கு இது என்னை பார்த்துதான் இது அழைக்கப்படுகிறது, அல்லாஹ் என்னை அழைக்கிறான் என்ற ஒரு சிந்தனை அவனுடைய உள்ளத்துக்கு ஏற்படும். கவலையாக பேசியிருந்தார்கள், விருந்தாளிகள் எல்லாம் போய்விட்டார்கள், எனது குடும்பமும் நானும் மாத்திரம் இருக்கிறேன் என்று மக்களை பற்றி அனைவரும் பேசுகிறார். ஏன் நோன்பிலே வந்தவர்கள் வெளியூரவர்கள் அல்லது வெளி குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் விருந்தாளிகள். இப்போது யார் சபையிலே இருக்கிறார்கள் அவர்கள் தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் தஆலாவுடைய மஸ்ஜிதோடு மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பவர்கள் அமல் இபாதத்தின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தினர்கள். எனவே அவர்கள் தான் இப்போது நோன்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலப்பகுதிகளிலும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இருக்கிறார்கள். மற்றவங்க பிஸி. சித்திரை பெருநாள் வருகின்றது. பெரும்பான்மை சமூகத்தினர்கள் மூலமாக நாங்கள் அதிகமான இல்லாமல் பெற வேண்டும் என்று நினைப்பு இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய கடமை இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ். லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவை ஒரு மனிதன் நினைவுவதற்கு ஃபர்துகள் தான் மிக முக்கியமானது. பெருநாளுடைய குத்பாவில் நாங்கள் ஞாபகம் செய்தோம், பெருநாளுடைய குத்பாவுக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் நிரம்பி வழிகின்றது. ஆனால் அது சுன்னா முஅக்கதா. அந்த சுன்னா ஜமாஅத்துடைய கருத்தின்படி சுன்னா முஅக்கதா. இரண்டாவது ஒரு கருத்து இருக்கின்றது, வாஜிபுக்கு ஏன் 2 குத்பாக்களில் ஒன்றை வெள்ளிக்கிழமை தினம் பெருநாள் வந்திருந்தால் 2 ஒன்றை மாத்திரம் நிறைவேற்றினால் போதும் என்று சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் அது வாஜிப் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சுன்னா முஅக்கதா என்ற கூடிய அந்த அமலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அங்கு சமூகம் அளித்தவர்களில் ஏராளமானவர்கள் கடமையான சுபகுடைய தொழுகையை நேரம் பிந்தி கூட நிறைவேற்றாமல் கூடுவில்லை. எதற்காக வேண்டும்? யாருக்கு சுற்றி செய்வதற்காக வேண்டும்? எந்த மார்க்கம் எதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம்? மார்க்கம் என்ற தெளிவு இல்லாமல் அன்பானவர்களே, சிலர் நினைத்திருக்கிறார்கள் வருடத்துக்கு ஒரு முறை பெருநாளுடைய தொழுகையை தொழுதால் இந்த மார்க்கம் பரிந்துரைவாகிவிட்டது. இன்னும் பெரும்பாலானவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இமாம் மிம்பரிலிருந்து இறங்குவதற்கு முன்னால் தொழுகைக்கு வந்து சேர்ந்து விட்டால் அதுதான் என்னுடைய மார்க்கம்.
எங்கே அந்த சகோதரர்கள் இதர நாட்களில் எங்கே இருக்கிறார்கள்? இன்னும் சிலர் ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه نعوذ بالله من மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? போட்டோ அடிப்பதற்காக. நாங்கள் பார்க்கிறோம் சென்ற பெருநாளுடைய தினத்தில் பலர் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்டவுடன் ஷைத்தானை போல் நஅூது பில்லாஹ் மின்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் மஸ்ஜிதில் உள்ளே வருவான் மனிதர்களை பெறுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்டவுடன் மிக விரைவாக ஓடுவான், மஸ்ஜிதை விட்டு ஓடுவான். அவனுடைய பின்னால் அவனுக்கு காத்து போற சத்தம் கூட கேட்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷைத்தானை போன்ற அதானுக்கு பின்னால் மஸ்ஜிதிற்கு போறான். அவங்களோட கார்கள், அவங்களோட பைக்குகள், அவங்களோட புதிய ஆடைகள் எல்லாத்தையும் அவங்க அழகான இந்த மஸ்ஜிதுடைய வளாகத்திலிருந்து போட்டோ எடுத்து அவங்க ஒரு முஸ்லிம் புதிய தலப்பாக்கள், புதிய ஜுப்பாக்கள் அனைத்தையும் அவர்கள் அணிந்து அவர்களுடைய அந்த ஒவ்வொரு போட்டோக்களையும் அவர்களுக்கு தேவையான முறையில் அமைத்துக் கொண்டு அசான் சொன்னவுடன் ஷைத்தானை போன்ற மஸ்ஜிதை விட்டு ஓடினார்கள். நாங்கள் அழைத்தோம் அவர்களை. நிர்வாகிகள் சேர்ந்து அவர்களை அழைத்தார்கள். அதான் சொல்லப்பட்டு விட்டது, நீங்கள் மஸ்ஜிதை விட்டு செல்லாதீர்கள் என்று. இல்லை, அவர்கள் அதை யாருடைய பேச்சும் அவர்களுடைய காதுகளில் விழவில்லை. அவர்கள் அந்த அன்பானவர்களுக்கு ஒரு மஸ்தா இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு முடியாது. அவனுக்கு மஸ்ஜிதுக்கு வருவது கடமை இல்லை. ஆனால் அவன் ஏதோ ஒரு தேவையின் காரணமாக அல்லது வாயுவின் மூலமாக மஸ்ஜிதுக்கு வந்து விட்டால், ஜும்மாவுடைய நேரமாக இருந்தாலும் அவனுக்கு திரும்பவும் அந்த மஸ்ஜிதில் உள்ள கடமையை நிறைவேற்றாமல் செல்ல முடியாது. அவர் ஒரு நோயாளி அல்லது அவருக்கு மழை காரணமாக அவருக்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு மஸ்ஜிதுடைய வளாகத்துக்கு மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய அவசியம் ஒருத்தரிடம் அனுமதி இருக்கின்றது. ஆனால் அவர் வைத்தியசாலைக்கு செல்லும் போது அல்லது மழை காரணமாக மஸ்ஜிதுக்கு வந்து ஒதுங்கிவிட்டார் என்று சொன்னால் அவர் கட்டாயமாக அந்த இடத்தில் தொழிலை நிறைவேற்றிவிட்டு தான் செல்ல வேண்டும். அவருக்கு அந்த கடமை இல்லாவிட்டால் அவருக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த நிலை மசாலா இவ்வாறு இருக்கும் போது, சட்டம் இவ்வாறு இருக்கும் போது, அவர்கள் நோய் கடன் எடுப்பதற்காக வேண்டி, போட்டோ அடிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய வீடியோக்களை எடுப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுடைய வந்து அதைத்தான் குர்ஆன் சொல்லுது, வமன் அல்லாஹ் மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ் அய்யுதுக்கர ஃபீஹா இஸ்முஹு. மஸ்ஜிதுகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய வணக்கம் செய்பவர்களுக்கு கூட தீங்கு. நிர்வாகிகளுக்கு அவர்களுடைய இபாதத்துகளை செய்வதற்கு வாய்ப்பில்லை. ரமலானுடைய காலத்திற்குள்ளேயே அங்கு இருக்கக்கூடிய சில தடைகள், கஷ்டங்கள் அல்லது நல்லெண்ணம் கொண்டு பெற்றோர்கள் மஸ்ஜிதுகளுக்கு வருவதை மேற்கொள்ளும் ரமலானுடைய காலத்தில் இரவு வேளைகள் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அவர்கள் ஏதோ ஓரமாக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் நல்ல மனம் கொண்டவர்கள் அவர்களை அவதானித்துக் கொண்டு வணக்கம் செய்யலாம் என்று வந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய திக்குறையோ திலாவத்தையோ எந்த தொழுகைகளையும் செய்ய முடியாது. ஏன்? இன்னொருவருடைய பிள்ளையை வளர்க்கும் வேலை அவர்களுக்கு இருக்கின்றது. எந்த இடத்திலும் அவர்கள் எந்த முறையிலாவது அவர்கள் அந்த மொபைலை வீட்டில் இருந்தால் வாப்பா விட்டால் இல்லை அந்த மொபைலை பாருங்கள், உண்மை விட்டால் இல்லை மொபைலை பாருங்கள், அல்லது வீட்டில் தான் தனிமையில் இருக்கிற நண்பரோடு இருக்கிறார். இந்த இடத்துல வாராம வந்து ஒவ்வொரு இடங்களையும் கொண்டு சேர்த்து அந்த மொபைலின் கைமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் இங்கு மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய அமல்களுக்கு கஷ்டமா. அன்பானவர்களே, பெற்றோர்களே, வமன் அல்லாஹ் மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ் அய்யுதுக்கர ஃபீஹா இஸ்முஹு. அல்லாஹ் தஆலாவுடைய ஆலயங்களில் வணக்கம் செய்பவர்களுக்கு அல்லது வணக்கங்களுக்கு தடையாக இருப்பதை விட மிக பெரும் அநியாய பாவம், மிக பெரும் பாவம் எது இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கையாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வீட்டுல என்ன வணக்கத்திற்கு தடையாக இருக்கிறீங்களே, நீங்க செய்வது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து தெளிவாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இவ்வாறு எனது பிள்ளையின் மூலமாக நடக்கக்கூடாது. பிள்ளைகளை போன் வாங்கி அவருக்கு தேவையா இருக்கலாம். மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் சொல்லுங்க, அந்த போனை வீட்டில் வச்சு அவர் மஸ்ஜிதிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் அவருடைய தேவையை தொழுகையை நிறைவேற்றுவது மாத்திரமே. எனவே
அவர் சென்றவுடன் அவர் திரும்ப வரக்கூடிய அந்த நேரத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அவர் எங்கே சென்றார், அவர் எங்கே இப்போது இருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, வளமையாக ஜும்மாவுடைய தினத்தில் ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு விடயம், தயவு செய்து உருவு செய்யக்கூடிய பகுதிகளில் யாரும் நிற்காதீங்க. சொத்துபா நடக்கிற நேரத்தில் கடந்து கொண்டு இருக்காதீங்க. தயவு செய்து சொத்துபாக்கு வந்தவங்க வந்து மஸ்ஜிதில் உட்காருங்க. சொத்துபாக்கு உருவு செய்வதற்கு இடங்கள் இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு வந்தவங்க வெளியில் இருக்கக்கூடியவங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார்ந்து இந்த பழக்கத்தை ஒருவருக்கு பழக்குங்க. அப்படி இல்லைன்னா நாளை உங்களோட பிள்ளைகள் வந்து மஸ்ஜிதுக்கும் அவங்களோட நீங்க நிர்வாகிகளா இருக்கிற நேரத்தையும் இந்த மஸ்ஜிதுகளை உங்களுக்கு தேவையான முறையில முறையாக நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் பழக்கிற அந்த கெட்ட பழக்கங்கள் தான் உங்களுக்கு எதிராக நிற்கும். எனவே அன்பானவர்கள், ஒவ்வொரு இடங்களிலும் இவ்வாறு தனது கடமை என்ன என்பதை நாங்கள் தெரிந்து நிறைவேற்றுவது மிக முக்கியமான ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவிலே ஸஹீஹா இமாம் அல்பானி அவர்கள் மூலமாக ஸஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யக்ஷூன யௌமல் கியாமah பிஹஸனாத்தின் அம்ஸால் அல்-ஜிபால் திஹாமத் பைதா. பெரும் மேகங்கள் போன்று அதிகமான வணக்கங்களை எடுத்துக்கொண்டு மறுமை நாளில் எனது உம்மத்தை சேர்ந்த சிலர் வருவார்கள். அவர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும் வ யஹூன மினல் லைலி கமா யஹூன். நீங்கள் இரவில் தராவீஹ் தொழுவதை போன்று, வித்ர் தொழுவதை போன்று, தஹஜ்ஜுத் தொழுவதை போன்று தொழக்கூடியவர்கள். அவர்கள் உங்களை போன்றே தோற்றமுடைய மனிதர்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள் என்றாலும் அவர்கள் அதிகமான வணக்கங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்களுடைய வணக்கங்களை அல்லாஹ் தஆலா காற்றில் பறந்த புழுதிகளை போன்று அல்லாஹ் ஆக்கிடுவான். அதன் மூலமாக எந்த ஒரு பயனும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களை, யார் இவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால் அவர்கள் இதா ஹலு பிமஹாரிமில்லாஹ் இன்தஹூஹா. தனிமையில் அவர்கள் மக்கள் அறியாத நேரத்தில் தனிமையாகிவிட்டால் அவர்கள் ஹராத்தில் ஈடுபடுவார்கள். ஒன்று ஹராமான ஒரு செயலை செய்வதற்கு பாவம். இன்னொன்று நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் மிக பயங்கரமான ஒன்றை சொல்லுகின்றது. அவர்களுடைய ஹஜ், அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய பரவான தொழுகைகள், அவர்களுடைய சதகாக்கள், இவைகளுடைய நன்மைகள் கூட அங்கே காற்றில் பறந்த பொழுதுகளை போன்று அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையும் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு நலம் எதுவும் அதன் மூலமாக ஏற்படப் போவதில்லை. என்ன அதற்கு காரணம் என்ன? அவர்கள் மனிதர்களுக்கு முன்னால் அவர்கள் நல்லவர்கள் போன்று தோற்றமளிப்பார்கள், நல்ல மனிதர்கள் போன்று அவர்கள் வணக்கம் புரிவார்கள். ஆனால் ஹராம் செய்யும் வாய்ப்பு அவர்கள் கிடைத்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு தான் நான் தொழுதேன் என்பதை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுக்காக தான் நான் நோன்பு நோற்றேன் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் அந்த ஹராத்தை மேற்கொள்வார்கள். அன்பானவர்களே, ரமலான் எங்களை பாதுகாத்தது. ரமலானுக்கு பின்னால் எங்களுடைய நிலை என்ன? பழைய அதே நிலைக்கு மாறிவிட்டோமா? எனவே அன்பானவர்கள், இறுதியாக ஒரு விடயத்தை ஞாபகம் செய்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலுல் அஅமாலி இலல்லாஹ் அத்வமுஹா வ இன்கன். நீங்க செய்வது இரவுல ஒரே ஒரு ரக்அத்தாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. ரமலானுடைய காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுனீங்க, ரமலானுக்கு பின்னால குர்ஆனுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். ரமலானுடைய காலத்தில் நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசினீங்க, மற்ற மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டீங்க, உதவி செஞ்சீங்க. ரமலானுக்கு பின்னால அல் முஃமின் லா யல்ஃபுஸ், இன்று மனிதர்களுடைய வாயில் ஒரு நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தூசணம் பேசுவது. அதாவது எங்கட நாட்டில் சொல்றேன்னா கொடுப்பாங்க நாவுதில்லா. இந்த தூசணம் பேசுவதை சாதாரணமாக உண்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. வாயில பேசுற நேரம் சின்ன ஒரு விஷயத்துக்கும் தூசணத்தை
தைரியமாக பேசலாம். அன்பானவர்களே, ஒன்று பாவம், இன்னொன்று அந்த பாவத்தில பகிரங்கம், தைரியம் ஏற்படக்கூடாது. எனவே ஒரு முஃமினுடைய உள்ளத்திலிருந்து தீய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை ஒரு முஃமின் சொல்வதற்கு அச்சப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளுடையது, அதில் மிக முக்கியமான ஒரு கிளைதான் வெட்கம் என்று சொல்றது. நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன், நான் ஒரு கண்ணியமான ஒரு ஆள், நான் இந்த வார்த்தைக்குள்ள, நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் இப்படி பேசக்கூடாது என்ற ஒரு வெட்கம் அவனுக்கு இருக்க வேண்டும். எனவே ரமலானுடைய காலத்தில் அது வாயில் வாக்கிய ரமலானுடைய காலத்தில் ஒரு தூசண வார்த்தை பேசாமல் அவர் பாதுகாத்துக் கொண்டிருப்பார். ஏன்? நோன்பு. உண்மையில் நோன்புக்கு ஒரு மதிப்பு ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கு. அதனாலதானே தன்னுடைய சம்பாதிப்பில் எடுத்த தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை கூட யாரும் இல்லாத நேரத்துல தனிமையில தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து இவர் மொபைல போட்டுக்கொண்டு அல்லது ரேடியோ போட்டுக்கொண்டு அல்லது வேற எங்கேயாவது காது காத்து கொண்டு வச்ச பார்த்து பண்ணிக்கிறாரு. ஒரு செகண்ட் கொஞ்சம் கூட அந்த ஈச்ச பழத்தை சாப்பிடுறது. தனிமையில் இருக்கிறோம், யாரும் இல்லை, தன்னுடைய சம்பாதிப்பில் எடுத்த தனது பொருள் கையில் இருக்கின்றது, நீர் இருக்கின்றது, கடை செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆனா எதிர்பார்த்திருக்கிறோம் எதற்காக இன்னும் ஒரு செகண்ட் இருந்தாலும் நாங்கள் அந்த ஈச்ச பழத்தை வாயில் இருக்கிறது இல்லையே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நாங்கள் அதை முறையாக செய்வோம். இது ரமலான் எங்களுக்கு தந்த பயிற்சியாக. இந்த ரமலான்ல பாதுகாத்த இந்த நாம், ரமலான்ல பாதுகாத்த இந்த உதவுகள், இந்த ரமலானுக்கு பின்னால் அதை தூசண வார்த்தைகளுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தைகளுக்காக வேண்டி காண்பது என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபி இல்லல் முஜாஹிரீன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனைவரையும் மன்னிப்பான், ஆனால் தனது தான் செய்யக்கூடிய பாவங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியவனை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார். தொடர்ச்சியாக அநேகமான ஹதீஸ் வருகின்றது. ஒருவன் அல்லாஹ் அவன் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இவன் பெரும்பாவம் செய்திருப்பான், இவன் அல்லாஹ்வை ஏதாவது ஒரு திருப்பி செய்திருப்பான், இதை யாருக்கும் தெரியாது, இவன் மாத்திரம் செய்துவிட்டான். அல்லாஹ்வும் அதை மறைத்திருக்கிறான். அல்லாஹ் இவன் தௌபா செய்யும் வரைக்கும் காத்திருக்கிறான் அதை அழிப்பதற்கு. இவன் அந்த பாவத்துக்கு ஒரு இஸ்டார் மார்க் கொடுக்கிறார், அழிக்கப்படக்கூடாது. எவ்வாறு? அவன் தனது நண்பரிடத்துல, அவன் தெரியுமா, நான் நேற்று இப்படி ஒரு கேமை கொடுத்தேன், அவங்க இவ்வாறாக தனது பாவத்தை இன்னொருவரோடு பகிர்ந்து கொண்டால் அந்த பாவம் அழிக்கப்படாத பாவமாக மாறிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹ், புகாரி முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இறுதியாக இப்போது முழு செய்யக்கூடிய அந்த இடம் 2 வாயில்களும் திறந்து வைக்கப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு யாரும் அந்த இடத்துல நிற்கல, எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பழக்கத்தை இந்த ஜும்மாவுக்கு வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் நினைச்சுக்கோங்க, இதுக்கு பின்னால நான் எப்ப ஜும்மாவுக்கு வந்தாலும் இடம் உள்ள இடத்துல உட்கார்ந்துடுவேன். படிக்கிறது ஒரு ஆள் வந்தார். என்ன சொன்னாங்கன்னா, சகோதரனே 2 ரக்காத் தொழு, அந்த இடத்துல உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிறதுக்கு அல்லது அவருக்கு மக்களை தாண்டி போறதுக்கு நபியாக அனுமதி கொடுத்தார். அதனால் அன்பானவர்களே, தயவு செய்து நீங்க ஜும்மாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அவருடைய வெளியில் இருக்கக்கூடிய ஆட்டாக்கள் இருக்காம உங்களுக்கு வேறு எந்த உலகத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு ஐடென்டி தர மாட்டாங்க. இந்த நாட்டுல இந்த ஊர் தான் உங்களுக்கு பிறந்த இடம். இந்த ஊருடைய கண்ணியம் என்று சொல்வது ஒவ்வொரு மனிதர்களின் மூலமாகத்தான் ஏற்படுமே ஒழிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்டிடங்களாலோ மஸ்ஜிதுடைய தோற்றங்களாலோ ஏற்படக்கூடியது. எனவே நல்ல பண்புகள் என்பதை நாங்கள் விதைப்போம். அதுதான் முக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு சிறியவர்களும் நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னால இந்த ஊர்ல சிறிய ஒரு கெட்ட பழக்கம் கூட வளரக்கூடாது. அது பாதையிலாக இருக்கலாம், அது மஸ்ஜிதுல்லா இருக்கலாம். எப்போது நான் வந்தவுடன் உடனடியாக இந்த மஸ்ஜிதுல்லை அமர்ந்து கொள்வேன், வெளியிருந்து கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய பழக்கத்தை
மக்களுடைய லயனத்திற்கு உருவாகக்கூடிய அந்த தீய பழக்கங்களை என்னாலேயோ எனது வாரிசுகளால் உருவாக்க மாட்டேன் என்று உறுதியை வைத்துக்கிறோம். அவனுடைய கடமையை அவன் விரும்பக்கூடிய பிரகாரம் நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை அனைவருக்கும் தருவானா. யாரெல்லாம் இவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. ரமலானில் எவ்வாறு விருப்பமான வணக்க வழிபாடுகளை செய்வோமோ அதே போன்று அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலப்பகுதிகளும் செய்வதற்குரிய வாய்ப்பை தருவாயா. உனக்கு பொருத்தமான மனிதர்களாக வாழ்ந்து உனக்கு பொருத்தமானவர்களாக மன்னிக்கும் வாய்ப்பை தருவாயா. எங்களுடைய நல்ல மனிதர்களை ஏற்றுக்கொள்வாயா. எங்களை விட்டு திருந்து மன்னரைக்குள் வாழ்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. நோய்வாய்ப்பட்டு போகக்கூடிய நோய்களை குணப்படுத்துவாயா. முழு உலக முஸ்லீம்களையும் பாதுகாத்து வைப்பாயா. அமைதியை முழு உலகத்திலும் எங்கள் குறிப்பாக நமது நாட்டிலும் கிராமத்தில் ஏற்படுத்தி வைப்பாயா. ஆமீன். الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم من آيات الذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم.